நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது குட் நியூஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் வந்து இந்திரா கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். கூடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்காக வந்து ரோஸியும் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காவியா வந்து டீ போட்டு கொண்டு வராங்களா, கொண்டு வந்து அதர்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வந்து ஃபோனில் யாருங்க, அந்த ஃபோனை பார்த்தோன்னே உங்கள் மைண்டே சரியில்லையே, உங்கள் ஃபேஸே காட்டி கொடுத்துச்சு, நீங்கள் ஒரு மாதிரி ஆனீங்களே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா கேட்குறாங்க. அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனி கால், ஒரு முக்கியமான கால், அதனால தான் அது அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கதிர் வந்து பேச்ச மாற்றுறாரு. சரி காவியா, இருக்கிற துணிமணியெல்லாம் எடுத்து நீ கீழே கொண்டு போய் நம்ம ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கீழே போகிறாங்க. இவர் வந்து உள்ளே வந்து பலூன் ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து காவியா வந்து இந்திராவை கூப்பிட்டு வராங்க. வா இந்திரா, வந்து பாரு உங்கள் மாமாவை பாரு, எப்படி வீட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம 2 பேர் இன்னுமே வந்து ஃபங்க்ஷனுக்காக எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் வந்து அப்படியே அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே இந்திரா வந்து கேட்குறாங்க, அக்கா நம்ம என்னென்ன வேலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரன் வராங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, எல்லா வேலையும் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உள்ளே வராங்க. இங்கே பாருங்கள், ஆளுக்கு எந்தெந்த வேலைன்னு சண்டை போட வேண்டாம், எல்லா வேலையும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரித்து கொடுத்துட்றேன், அந்தந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்கள் மாமா, யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வெற்றியை கூப்பிட்றாங்க. வெற்றி இங்கே வா அப்படின்னு சொன்னோடனே வெற்றியும் நம்ம ஹேமாவை வராங்க. ஹேமா நீ வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா என்னாலாம் வேலை செய்ய முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா உன்னை வேலையே செய்ய சொல்ல நீ சும்மா சிரிச்சுக்கிட்டே இங்கே இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் வெற்றி, நீ வர்றவங்களை இன்வைட் பண்ணு, அவங்கள நல்லா கவனிச்சிக்கோ, அது மட்டும் பாரு. ஹேமா இதாவது உன்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் பண்ணுறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்திரா அணியனே செய்கிறனா, இங்கே வந்து கௌதம் இல்லை, சரி விடு, இனிமேல் நீ தான் கௌதமுக்கு சேர்த்து வேலை பார்க்க போகிற, வர்றவங்களை எங்கெங்கே உட்கார வைக்கணும், என்னென்ன செய்யணும், அவங்க வர்றதுலேருந்து போகிறது வரைக்கும் நீ தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவியா வந்து கேட்காங்க, மாமா நான் எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உனக்கு என்னம்மா வேலை, நீ வர்றவங்கள்ட்ட கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு தொட்டில் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாரு, அப்பா நம்ம ராகினி சித்திக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவளுக்கு என்ன வேலை, அவள் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பண்ணுற ஒரே வேலை தான், அதை எதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஐயோ உன்னை யாருமா கிண்டல் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்புறம் நான் என்ன வேலை பார்ப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி கேட்குறாங்க. அதான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்துட்டு ஏதாவது இல்லாத சண்டையை கொண்டு வந்து சண்டை மூட்டி விட்டுட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பியே அந்த தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன மாமா அக்கா இல்லைன்னு சொல்லி குளிர் விட்டு போச்சா, இருங்க நான் வந்தானே சொல்லி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா தாயே சொல்லிடாத, அவளே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா, திருப்பி ஏதாவது சண்டை போட போகிறா, வேண்டாம் தாயே நீ எதுவும் பண்ண வேண்டாம், வந்து சிரிச்சிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க. சரி எல்லாருமே போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ராகினி வந்து ரூமில் கடுப்போடு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் போகிறாங்க. சித்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான்டா என்கிட்ட வருவேன், என்னடா விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எதுவும் இந்திரா எதுவும் உங்களை பிரச்சனை பண்ணிட்டாளா, அவள் எதுவும் பண்ணாலா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திராலாம் ஒரு மேட்ரு இல்லை, இப்போ ரோசி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ரோசி, அவங்க லவர் தானடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் இப்போ ரோசிட்ட நான் சரியாக பேசவே இல்லை, அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விடு, அவள்லாம் ஒரு ஆளே கிடையாது நமக்கு, இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து இந்திராவை தான் நம்ம வந்து கேவலப்படுத்த போகிறோம். அதாவது கௌதம் வேறு இல்லையா, தனியாக தான் இருக்கா, ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கா, அவளை எப்படியெல்லாம் நம்ம வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் வச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினியும் கதிரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சித்தி, நானும் ஏதாவது ஒரு பயங்கரமான பிளானை போட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கதிர் போயிடுறாரு. அடுத்து ரூமுக்குள்ளே போய் இந்திரா வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த கௌதம் வேறு என்னை விட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் வந்து கௌதமோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு கௌதம் என் நினைப்பே உனக்கு இல்லையா, நான் தான் உன்னை இங்கே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ சந்தோஷமாக தானே இருக்க, இனிமேல் நான் வந்து உன்னை வந்து நினைக்கவே மாட்டேன், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அவங்க தூக்கி போட்டுட்டு விறுவிறுன்னு போய் பெட்டில் படுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. தூங்கினாலும் அவங்களுக்கு தூக்கம் வரல. இல்லை கௌதம் உன்னை என்னால் மறக்க முடியல, தூங்கினாலும் நான் கனவுக்குள்ளே நீ தான் வர, உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது. அதை எடுத்து பார்த்தா கௌதம் வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு. நிறையா கௌதம் வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து கௌதம் வந்து சொல்லியிருக்காரு, இந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே வந்து வேலை ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்துடுவேன் சரியா, நீ எதுவுமே நினச்சிக்கிறாத, நம்ம பிரச்சனையை பின்னாடி பார்த்துக்குறோம், குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நீ நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பதிலுக்கு வந்து இந்திரா அவங்க எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, தேங்க்ஸ் கௌதம், நீ எனக்கு பேசுனதே போதும், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எல்லா வேலையுமே நீ இருந்தால் எப்படி செய்வியோ அதே மாதிரி நானும் பார்த்துக்கிறேன் கௌதம், நீ வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்திரா வந்து சந்தோஷமாக பலூன்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவியா பார்த்துட்டு, என்ன இந்திரா
கௌதம் பேசினோடனே முகத்துலலாம் புன்னகையாக இருக்கே, ஒரே சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. பின்ன இருக்காதா, கௌதம் என்கிட்ட பேசிட்டான்ல, கூடி சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கிட்ட பார்த்தா நம்ம ஹேமா வந்து இஷ்டமே இல்லாத மாதிரி ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ராகினி வராங்க. என்ன ஹேமா ஒரே வேலையெல்லாம் பார்க்குறே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அங்கே பாரு எங்கள் அக்கா எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை காட்டுறாங்க. ஜெயா வந்து ராமச்சந்திரன்கிட்ட வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹேமா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இங்கே இருக்கிறவங்கலாம் கெட்டவங்கன்னா நீங்களும் கெட்டவங்க தான், நீங்கள் நல்லவங்க மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகினிக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து கதிர் எல்லாருமே எல்லாம் மேலே ஏறி தோரணெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அண்ணா என்னண்ணா எல்லா வேலையும் நம்மளே கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கேருந்து கௌதம் வேறு எஸ்கேப் ஆகிட்டான், கௌதம் இருந்தாவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கௌதம் தான்டா, ஆமாடா அவன் வேறு வேலை இருக்குன்னு போயிட்டான், சரி விடு நம்மளே பார்ப்போம் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணா எல்லா வேலையும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வெற்றி வந்து சொல்கிறாரு, உனக்கு உனக்கு இப்போ இஷ்டம் இல்லைனா விட்றா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்திராவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்தவொடனே ராகினி வந்து கேவலப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க ஓசிஸ்வர் போன்றவனே உடனே கிளம்பி வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அவங்களுக்கு இப்போ பயங்கரமான கோவம் வந்துடுது. நம்ம ராகினி வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.